சான்றோர்களே, அவையில் கூடியிருக்கும் அவையோர்களே, முதலில் உங்களுக்கு என் காலை வணக்கம். இங்கே நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு விருப்பாட்சி கழகம். விருப்பாட்சி கழகத்தை பற்றி நான் பேசுவதை விட விருப்பாட்சி கழகத்தின் நாயகன் கோபால் நாயக்கர் பேசினால் நன்றாக இருக்கும். ஆகவே கோபால் நாயக்கர் பேசுவது போல எனது உரையை நான் செதுக்கியுள்ளேன். எழுத்துக்களின் ஏற்றமானவளே, சொற்களின் சொக்க தங்கமானவளே, வாக்கியங்களின் வரலாறு ஆனவளே, எழில் கொஞ்சம் இயற்கை அன்னையின் நல்லகையே மிஞ்சும் வடிவானவளே, என் அன்னை மொழியே செந்தமிழே, உனக்கு என் முதல் வணக்கம். ஏறும் போருமே திக்கட்டும் பறவை இருக்கும் தமிழர்களின் உயர்ந்த மரபு, வீரத்தின் விளைநிலமே, என்னை ஈன்ற விருப்பாட்சி தாயே, நீ மட்டும் அதற்கு விதிவிலக்கா என்ன? உன்னை சாட்சியாக வைத்து நானும் என் சகாக்களும் பரங்கியர்களுக்கு எதிராக அரங்கேற்றிய புரட்சிகளையும் கழகங்களையும் பற்றி நான் படைக்கும் செவிபிரிந்திருக்கு செபிசாய்க்க வருகை புரிந்திருக்கும் அவையோர் அனைவருக்கும் என் அவை வணக்கம். தமிழகத்தின் 72 பாளையக்காரர்களில் 19வது பாளையக்காரனாக புலி சேர்ந்து போகிய கல்லல்லை போல ஈன்ற வயிர் விதுவே தோன்றுவான் மாதோ போர்க்களத்தானே என்று என் தாய் காமாட்சி அம்மாள் 300 ஆண்டுகளுக்கு முன்பாக வழங்கிய இந்த மகிழ்ச்சியான தருணத்தை, அதாவது 1725ஆம் ஆண்டு வீரையா நாயக்கரின் வீர மகனாக அவதரித்த கோபால் நாயக்கர் பேசுகின்றேன். அதிகம் கேள்விப்படாத எனது பெயரை கேட்டு யார் இவர் என்ற ஐயம் உங்கள் மனதில் ஏற்படுவது எனக்கு நன்றாக புரிகின்றது. என்ன செய்வது? வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கிடைத்தது போல எனக்கு யார் ஒருவரும் கிடைக்கவில்லை அப்பா. பெயர் மங்கி போன ஆதங்கத்திலும் ஆணவத்திலும் பேசுகின்றேன் என்று என்னை யாரும் எண்ண வேண்டாம். உங்கள் கூகுள் வலைதளத்தில் என்னை தேடி பாருங்கள் நான் யார் என்று. பிறகு புரியும் நான் சொன்னது அனைத்தும் நிஜம் என்று. குரங்குகள் அலும்பி விளையாடும் குறிஞ்சி மலையும் மருதமர பட்டைகளின் வாசம் வீசும் மருத நிலமும் இணைந்த இந்த பீட பூமியிலே நல்காசிநாதரின் பாதங்களை நினைத்து துதிபாடும் பரப்பலாறு பாய்ந்து ஓடும் புண்ணிய பூமியே நான் ஆட்சி செய்த பகுதி. புவிசார் குறியீடு பெற்ற வாழையின் விளைச்சலுக்கு பெயர் போன எனது பூமி வீரத்தின் பாய்ச்சலுக்கும் புகழ் பெற்றதாலேயே நங்காஞ்சி என்ற பெயர் விருப்பாட்சி என்று மாறியது. சிவகங்கை சீமான் முத்துவடுகநாதரின் மறைவிற்கு பிறகு மருது சகோதரர்களின் தோளோடு தோள் நின்று என் உடன் பிராத சகோதரி வேலு நாச்சியாருக்கு நான் உதவியதை இன்றும் வரலாறு சொல்லும். பாளையங்கோட்டை மைந்தன் வீரபாண்டிய கட்டபொம்மனை கொன்றதற்கு பரங்கியரை பழி தீர்த்து பதம் பார்த்த எனது கைகள் ஊமத்துறையை அரியணையில் ஏற்றி அச்சதை தூவி அழகு பார்த்ததை காட்சியை என்றும் சரித்திர பதிவேடுகள் பறைசாற்றும். 1800ஆம் ஆண்டு தீபகற்ப அமைப்பிற்கு நான் தலைமையேற்று நடத்திய விருப்பாட்சி கழகமே 1806இல் நடைபெற்ற வேலூர் கழகத்திற்கும் மற்றும் 1857 நடைபெற்ற சிப்பாய் கழகத்திற்கும் வித்தாய் அமைந்தது என்பதை யாரும் இங்கு மறுக்கத்தான் முடியாது. என் பிறப்பு முதல் 76 வயதில் என் தலை சாயும் வரை வெள்ளையனுக்கு எதிராக நான் தலைமையேற்று நடத்திய புரட்சி போர்களில் என்னுடன் பங்காற்றிய எனது நண்பர்களை இங்கே அறிமுகம் செய்து வைப்பது எனது கடமை அல்லவா? பரங்கியரின் கையில் சிக்குண்டு கிடந்த தமிழினத்தை மீட்டெடுக்க வெடுகுண்டி வீசி புரட்சி செய்த மலபார் கேரளவர்மனும் மற்றும் மராட்டியத்தின் தூந்தா சிவாவும் மற்றும் கன்னடத்தின் கிருஷ்ணப்ப நாயக்கரும் அல்லவா அரணாக நின்று வழி நடத்தினர். அது மட்டுமல்ல, சுதந்திர வேட்டை கொழுந்து விட்டு எரிந்த எனது உள்ள கண்ணலுக்கு என்னை ஊற்றி வளர்த்த மணப்பாறை லட்சுமி நாயக்கரையும் மற்றும் தேவதானப்பட்டி பூசாரி நாயக்கரையும் எப்படி மறப்பேன், எங்கு மறப்பேன்? கொங்கு மண்ணில் நடைபெற்ற இறுதி போருக்கு தலைமை தாங்கிய ஹைதர் அலியின் போர்ப்படை தளபதியே ஹாஜிகானே, என் நண்பா, எதிரிகளின் கையில் சிக்கினாலும் உன்னா ரகசியம் கசிந்துவிட கூடாது என்பதற்காக உன் கழுத்தை அறுத்தினை கொடுத்த உயிர் பலிக்கு எதுவும் ஈடாகுமா என் நண்பா? எதுவும் ஈடாகுமா? நான் கொடுத்த 3000 படை வீரர்களை கொண்டு வெள்ளையனை சூறையாடி நத்தம், மேலூர்,
மணப்பாறை போன்ற இடங்களை கைப்பற்றி வெற்றி வாகை சூடிய லட்சுமி நாயக்கரே, இறுதியில் நீயும் அல்லவா வஞ்சகர்களின் சூழ்ச்சியில் பலியாகிவிட்டாய். கொரில்லா தாக்குதலில் கும்பினி படைகளை கொதறி எடுத்த தீபகற்ப படை பொல்லாங்கு மனிதர்களின் ராஜ துரோகத்தில் சிதறியடிக்கப்பட்டு சதிகாரர்களின் சூழ்ச்சியில் சிதைந்துதான் போனது. வீரபாண்டிய கட்டபொம்மனை எட்டப்பன் காட்டிக் கொடுத்தது போல தலையுத்து அருவியில் தலை நினைத்து விளையாடிய என் தலைக்கு விளை வைத்து தேடிய ஆங்கிலேயர் படையிடம் என்னையும் ஒருவன் காட்டிக் கொடுத்து கோபால சமுத்திரத்தின் கரையில் ஓரத்தில் தூக்கிலிடப்பட்டு நானும் மாண்டேன் அன்று. ஆனால் இழந்த உயிர்கள் கணக்கில்லை, இருமிச்சாவதில் சிறப்பில்லை. இன்னும் என்னடா விளையாட்டு? எதிரி நரம்பிலே கொடியேற்று. வீரத்தை குண்டுகள் துளைக்காது, வீரனை சரித்திரம் புதைக்காது. நாட்டை நினைக்கும் நெஞ்சங்கள் வாடகை மூச்சில் வாழாது என்ற என் கவி வரிகளுக்கேற்ப நான் என்றும் உங்கள் நெஞ்சில் வாழ்ந்து கொண்டிருப்பேன் என்று கூறி இங்கே எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.